அண்டமான் வந்ததுலேருந்து இளநீ தாங்க நேரம் இளநீ பிடிங்கி குடிச்சிட்டு இருக்குது. இஷ்டத்தை குடிக்கிறது. செவ்வெளநீ, மஞ்சள் இளநீ, அப்புறம் நார்மலாக இருக்கும்ல அந்த இளநீ, 4-5 வெரைட்டி இருக்குது இளநியில். எல்லா இளநிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இளநியாக குடிச்சு பாப்பாவுக்கு அந்த கோகோனட் செல்லினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்குவாகவே டெய்லி வெட்டிக்கிட்டு இருந்தோம். இது குளத்தில் இது பண்ணுறது ஜிலேபி மீன். பக்கத்தில் உள்ளவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தந்துடுவாங்க. என்ன வேணாலும் கேட்கலாங்க. லூபியாவிலேருந்து அப்படியே வெள்ளரிக்காய், கரும்பு அவங்க பாட்டில் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோக்கு பவர் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு எண்ணெய் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே பஜாருக்கு போயிருந்தோம். இது நான் இருக்க ஏரியா நார்த் அண்டமான் சொல்லியிருக்கேன். அங்கே ரொம்ப வால் அப்புறம் எல்லா விவசாயம் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் போட் பிளேயருக்கு மெயின் அண்டமானுக்கு சிட்டிக்கு போவோம். அதனால் எல்லாமே ஈவினிங் மேலே போனீங்கன்னா அப்படியே பச்சை பச்சேன்னு இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அண்டமானில் பஸ் மாத்திரம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கவர்மெண்ட்டு நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் மேலே சமோசா பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் ரெசிபி எல்லாமே காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.